ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எல்ரஜும். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான சரௌண்டிங் போர்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா நம்ம சேனல் வரக்கூடிய புது புது வீடியோகளை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ பார்க்கக்கூடியது அருணா கம்பெனியோட சரௌண்டிங் போர்டு தான். ஓகே, இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்யூட்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க ஃபில்டர்லாம் சேஞ்ச் பண்ணி இப்போ கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆடியோவில் நல்லா க்ளியராக வருது. சரௌண்டிங் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் சப்புக்குன்னு தனியாக ஒரு ஐசி போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஐசி போட்டிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் லைனுக்குன்னு தனியாக ஒரு ஐசி போட்டிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைனுக்கு தனியாக ஐசி போட மாட்டாங்க. சரௌண்டிங் ஐசிலேயே சென்ட்ரல் லைன் அப்படியே லைட்டாக சென்டர் வர மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க மற்ற சரௌண்டிங் போர்டில். ஸோ இந்த அருணா போர்டில் இந்த ஒரு போர்டில் மட்டும்தான் சென்டருக்கு தனியாக ஒரு ஐசி போட்டு தனியாக அதை ஒரு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து மினிமம் 20 வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் 40 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். மைனஸ் வோல்ட்டு, கிரவுண்டு, ப்ளஸ் வோல்ட்டு. அடுத்துங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட்டு. ஸோ நம்ம ஸ்டீரியோ இன்புட்டுங்க கொடுத்தோமா அதான் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். சரௌண்டிங் அவுட்புட் எடுத்துக்கலாம். சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு. ஸோ இந்த 4 அவுட்புட் எடுத்துக்கலாம். நம்ம 5.1 அஸ் பண்ணுறதுக்கு பேஸ் டபுள் போட்டு தனியாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே பவர் சப்ளை கொடுத்துட்றோம். இங்கே ஆடியோ இன்புட் கொடுத்துறோம். இப்போ நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரேர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ரேர்னா பேக்கில் இருக்கிறது. சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இது சப் லைனு, இது சென்ட்ரல் லைனு. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் நார்மலாக பண்ணுறது தான். ஓகே, இப்போ மற்ற போர்டுக்கு இந்த போர்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, மற்ற போர்டில் பார்த்தீங்களா இந்த ஐசி இந்த 2 ஐசி மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோட முடிஞ்சிரு சர்க்யூட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா அந்த ஐசி யூஸ் பண்ண மாட்டாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், சென்ட்ரல் லைனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. மற்ற போர்டில் எப்படி பண்ணிருப்பாங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்களா சரௌண்டிங் லெஃப்ட் ரைட் வந்து ஒரே லைனை கொடுத்து ஜஸ்ட் ஒரு லைன் 2 பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து ஒரு லைன் எடுத்து சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு லைன் எடுத்து சென்டராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சப்புக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க இது சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு தனியாக ஒரு ஐசி போட்டு, சப்புக்கு தனியாக ஒரு ஐசி போட்டு, சென்டருக்கு தனியாக ஒரு ஐசி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால என்னென்னா ஆடியோ வந்து கொஞ்சம் கிளியராக வருது, கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த போர்டு ஒரு நல்லாவே இருக்குது. ஸோ இதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஆம்பிள் அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த போர்டுக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நன்றி.